ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் கேஓடி. இன்றைக்கி இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, லக்கி ராயலில் புதுசாக ஒரு ஸ்பின் விட்ருக்கான். புது ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. அது என்ன, நம்ம டோக்கன் இந்த எல்லோ டோக்கனை கலெக்ட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் கோல்டு ஏதாவது ஒன்று கலெக்ட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம கேம் விளாண்டாலே அந்த எல்லோ டோக்கன் வரும், அந்த கோல்டு காயினும் வரும். அதனால் நம்மளுக்கு ஃப்ரீ மாதிரி தான். அதனால தான் இந்த இது சூப்பரான ஈவெண்ட்டுன்னு நான் சொல்லுவேன். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். கீழே அடியில் கோல்டு ராயல்னு இருக்கும், கடைசியாக இருக்கும் கோல்டு ராயல். அதில் தான் நம்ம ஸ்பின் பண்ண போகிறோம். நான் மொத்தம் 76 வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 10 ஸ்பின் பண்ணுறேன். ஸ்பின் பண்ண உடனே கண்டிப்பாக அதில் கொடுக்க மாட்டேன். ஏன்னா கருணாகரனை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். அதனால் அதில் கிடைக்காத சான்ஸே இல்லை. கோல்டு காயினை கரைக்கிற வரைக்கும் விட மாட்டான். கோல்டு காயின் முடிஞ்ச பிறகு தான் தருவான்னு நான் நினைக்கிறேன். 2வது 10 ஸ்பின்னு இதுலேயும் கிடைக்காது. ஏன்னா கருணாகரனோட திறமை அதில் தான் அடங்கியிருக்கு. ஆக்சுவலி மற்ற இதில் எமோட்டிவ்லாம் தராங்க, அது ஆல்ரெடி நான் எடுத்துட்டேன், எல்லாமே என்கிட்ட இருக்குது. அதனால் நான் இது லக்கி 3வது 10 பாரியா. கங்க்ராச்சுலேஷன். எப்படி மனசு வந்து கொடுத்துச்சின்னு தெரியல. 46 காயின் எனக்கு இப்போ அந்த எல்லோ டோக்கனே 46 மிச்சம் வச்சுட்டான். என்னன்னு தெரில, இது ஒரு அதிசயமானது. ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது. லக்கி ராயலில் கிடச்சது, ஃப்ரீயாக கிடச்சது. காசு கொடுத்து வாங்க தேவையில்ல, நம்ம லக்கி ராயலில் ஃப்ரீயாகவே எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதனால தான் எனக்கு ரொம்ப இது பிடிச்ச ட்ரெஸ்ஸாக இருக்குது. நான் ஆனால் இதை யூஸ் பண்ண மாட்டேன். நம்மளோட ட்ரெஸ் எப்பயும் அந்த ட்ரெஸ்ஸு தான். ஓகே, நன்றி, வணக்கம்.